ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான சிபிடி ஒன்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கலாமா வேணாமா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கன்றது தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அண்டு நம்ம என்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே நம்ம சிபிடி ஒன்றை பார்த்த வரைக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. நான் முன்னாடியே வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னதுன்னா சிபிடி ஒன்ல பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்ல 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வருஷம் போக போக இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக உள்ள எக்ஸாமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. மினிமம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின், 5லேருந்து ஒரு 6-7 கொஸ்டின் கேட்டுறாங்க. அதே மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்டுறாங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸை நீங்கள் 90 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா சிபிடி 2ல் 10லேருந்து 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க, நான் ஹிஸ்ட்ரி நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஜாகிரஃபி நல்லா படிச்சிருப்பீங்க, பாலிட்டி ஜிகேல நிறையா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா 10லேருந்து 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிரும். மொத்தம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின் கிட்டக்க தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டரும் இந்த ரெண்டும் சேர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின் கிட்டக்க கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 20 கொஸ்டின். அப்போ நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்யூட்டரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 மார்க் அங்கே போச்சு. நீங்கள் எழுதுறதே பார்த்தீங்கன்னா 100க்கு தான் எழுதுகிற மாதிரி ஆயிரும். அதில் நீங்கள் நிறையா தப்பு போடுறீங்க, இல்லை அதில் பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டின் நிறையா இருக்குன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது சிபிடி 2வை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிபிடி 2வில் இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ஒன்று ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கு அந்த ஜென்ரல் அவேர்னஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் எதில் இருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் வரப்போகுது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க. இதில் ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அதே மாதிரி சம்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸ், ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸு, ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் டாபிக் நீங்கள் போகலாம். ஓகேவா? இதை படிக்காமல் நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின் ஷியோராக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான டாபிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து கொஸ்டின் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்தாலே இதில் இருந்தால் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்செலனியஸ் டாபிக் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாபிக் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஏன்னா இதை நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்டு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த கேம்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்னாலும் மினிமம் உங்களுக்கு இதில் இருந்து வரும். அதே மாதிரி இங்கே யுனைடெட் நேஷன் அண்டு அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் நீங்கள் இதில் இருந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் காமன் அப்ரிவியேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வெறும் நீங்கள் ஸ்போர்ட்ஸு அவங்க என்ன கேம் வந்து வின் பண்ணாங்க, அதே மாதிரி என்ன அவார்டு வந்து அவங்க வாங்கினாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் படிக்காமல் அந்த பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண பர்சன் வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட் ஆனவங்க அப்படின்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்குறாங்க நிறையா. அது போக
ஸோ அவார்ட்ஸ் இருக்கு. அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கின அவார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வெரிஃபை பண்ணி படிங்க. அப்பாயின்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியாக படிங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது மினிஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது மாறி இருப்பாங்க. அந்த சேஞ்ச் பண்ணதான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பழசை நீங்கள் படித்து வச்சிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்ஷனில் வச்சிருப்பான், அது தப்பாக போயிடும். அதனால அப்பாயின்மெண்ட் படிக்கும் போது மட்டும் எப்பயுமே லாஸ்ட்டாக படிங்க. ஓகேவா? அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து கொஸ்டின் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கலாம், அதே மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த புக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸோ அவங்க ஏதாவது புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா அது ரிலேட்டடாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எப்படினாலும் கேட்கலாம், எல்லாத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது G20 சமிட் நடந்துச்சு, இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது எங்கே நடக்குது, அதில் யார் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் ஹெட்டு யார், லொக்கேஷன் எங்கே, இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு, அதுக்கடுத்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் இங்கே நடக்க போகுதுன்னு. ஸோ அப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறதா நல்லது. ஓகேவா? இது எப்படினாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த CBT 1ல இருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இதுலயும் கொஸ்டின் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்க இந்த CBT 1ல பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் வந்து நான் இங்கே வந்து கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாபிக்னாலும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எத்தனை மாதத்துக்கு படிக்கணும் இல்லை எத்தனை வருஷத்துக்கு படிக்கணுன்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயும் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ CBT 1 இப்போ போத் அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. அதாவது 2025 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2025 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 2025 கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா பின்னாடி 2024 உடைய ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மினிமம் நீங்கள் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படினாலும் கேட்கலாம், இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா CBT 1 வச்சு மட்டும் நம்மளால கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பட் இப்போ கேட்டது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கான். அதே மாதிரி இப்போ SSCல கேட்கறது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதை எதை வச்சுமே நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. இப்படி தான் கேட்பான், CBT 1 வச்சு மட்டும் சொல்ல முடியாது. 6 மாதம் தான், லாஸ்ட் 6 மாதம் படித்தா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் அதுக்கு கொடுங்க. ஓகேவா? CBT 1ல என்ன ஃபாலோ இருக்கோ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு 6 மாதம் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷம் படிச்சுக்கிறது சேஃப். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கொஸ்டின்னாலும் மினிமம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 கொஸ்டின்னாலும் நீங்கள் அதில் அடிக்க பாருங்க. ஓகேவா? ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் நீங்க அடிச்சாலே அது பெரிய விஷயம். ஓகேவா? 50% மேல வந்து நீங்க கரெக்டா நீங்க அடிச்சிட்டாலே நீங்க கொடுக்க முடியும். 8 கொஸ்டின் நீங்க அடிக்க முடியும். அதே மாதிரி இதுல நீங்க ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கான்ஃபரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் நீங்க வந்துடும். அதை நீங்க நல்லா நீங்க இன்டெப்தா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களால இங்கே 8 கொஸ்டின் நீங்க தாராளமா நீங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு, இன்னும் 20 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் கவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. தாராளமா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எதுவுமே படிக்கல, இன்னும் நான் கரண்ட் அஃபேர்ஸே தொடல அப்படின்னு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்கை மட்டும்னாலும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டாபிக்கு இப்போ என்ன சோர்ஸ்ல வந்து ரெஃபர் பண்ணுன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி புக்கை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இண்டோலோகஸ்ல ஃபாலோ பண்ணுவீங்க, ஸோ அஃபேர்ஸ்லோட ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் என்னோட சஜஷன் என்ன, இதுல இருந்து ஷியோரா கொஸ்டின் வரும்ன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? சொல்லிட்டேன் இதுல இருந்து இந்த டாபிக் தான் முக்கியமான டாபிக்ன்ட்டு. அப்ப இதுல நம்ம இன்டெப்தா படிச்சாதான் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவன் கொஸ்டின் எடுக்கிறவன் பாத்தீங்கன்னா ஸ்பீடில இருந்தா எடுப்பான், இல்ல வந்து இண்டோலோகஸ்ல இருந்தா எடுப்பான்லாம் சொல்ல முடியாது. அவன் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் சோர்ஸை வந்து ரெஃபரன்ஸா வச்சு அதுல இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போறான். ஸோ ஆனா
அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டோலோகஸில் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அஃபேர்ஸில் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னிக்யூல இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த முக்கியமாக இந்த டாபிக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும்ன்றது தெரிஞ்சனால இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமாக ஒரு 4 சோர்ஸ் இருக்குது. அந்த 4 சோர்ஸ்லையும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்ற ஒரு இதுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன சோர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னா அஃபேர்ஸ் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாகவே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அஃபேர்ஸ் க்ளவுடு, அதுக்கப்புறம் இண்டோலோகஸ், ஒன்இக்யூ, அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 4 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணால் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் அவங்களால ஷூராக அடிக்க முடியும். எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிக்காதீங்க, அதே மாதிரி ஆர்டர் வைஸ் நீங்கள் போகாதீங்க. ஓகேவா? அவன் புக்கில் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பான், அந்த ஆர்டர் படி தான் படிக்கணுன்ற மாதிரி படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? எடுத்தோன்னே இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க. ஓகேவா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 4 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, கான்ஃபரன்ஸு, ஸோ இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த டாபிக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த 4 சோர்ஸ்லையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இண்டோலோகஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த 4 சோர்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸோடைய நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலையும் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுருக்கலாம், அது வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு அடிஷனலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த முக்கியமான டாப்பிக்கை மட்டும் இந்த 4 சோர்ஸில் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா உங்களால் ஷியோராக ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் தாராளமாக அடிக்க முடியும் அப்படின்றத அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது லாஸ்ட் மினிட், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 20 நாளைக்குள்ளே நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடோடைய பிடிஎஃப் ஜான்வரி 25 2025 ஜான்வரியிலேருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெய்டு வந்து பிடிஎஃப் இருந்துச்சு. அதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அதை வந்து நான் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 3 பிடிஎஃப் எங்கே கிடைச்சாலும் சரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சால் நான் போடுறேன். ஓகேவா? என்கிட்ட ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் நான் போட்டு விட்டுறேன். ஓகேவா? டெலகிராமில் இந்த 2 மட்டும் எங்கேயாவது கிடைச்சா நீங்கள் யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் குரூப்பில் கூட போடுறேன். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி டைமில் நீங்கள் இதை தான் பண்ண முடியும். இப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அட்லீஸ்ட் வந்து உங்களால் 8 கொஸ்டினாலும் மினிமம் அடிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மார்க் ரொம்ப ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ இந்த டைமே பார்த்தீங்கன்னா இப்போ CBT 1 பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ அதிகமாக இருந்தது அப்படின்றது. ஓகேவா? 100க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரல் கேட்டகரிக்கு ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 79 வரைக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 79% வச்சுட்டான். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 80% வச்சுட்டான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா CBT 2க்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க 80% எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85 மார்க்னாலும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இருக்கும். ஓகேவா? 120க்கு பார்த்தீங்கன்னா 85 அபோவ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ CBT 1 பேட்டர்ன் படி கேட்டால் ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் கம்மியாகலாம். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 85+ இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 15 மார்க் கிட்ட அங்கேயே அவுட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் இந்த 85ன்றதை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா? அதனால எதையுமே விட வேணாம் இந்த லாஸ்ட் டைம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியமானது. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸு அவனே கொடுத்துருக்கான் பிடிஎஃப்ல, அப்ரிவியேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட்கட் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று இதில் போட்டிருக்கேன், டெலகிராமில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். ஓகேவா? இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.